உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறாது, உங்களுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறாது. ஆனா நீங்க ஆராதிக்கிற தேவனை நம்புங்க. அவருக்கு முன்னாடி ஒரு இருதயத்தை என்ன செய்தாலாம் ஊற்றுங்க. சரி, இது அங்கே இருக்கட்டும், இன்னும் முடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறதுனால இல்லாதவங்களை அற்பமாய் நினைக்கிற பெருமையான செய்தி. நீங்க 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 7 பெற்றவள் பலட்சியமானால், 2ஆம் அதிகாரத்திலே அண்ணால் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக பெற்றவள் எப்படி ஆயிட்டாலாம்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. திருப்தியா இருந்தவர்கள், நல்ல கூறிய திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். திருப்தியா இருந்த பெண்ணினால் இப்ப எப்படி ஆயிட்டா தெரியுமா? எங்க வேலைக்கு போயிட்டா? போன வருஷம் வரையும் அவன் எங்க போல வயலுக்கு போனதே கிடையாது. வேலை செய்யறதுக்கு என் கேட்டா புருஷன் என்ன செய்யறா? கூடவே இருந்தான், கூடவே இருந்தான். ஓ, என் புருஷன் எனக்கு போதும், எனக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. இப்ப திருப்தியா இருந்தவ இப்ப எங்க போயிட்டா தெரியுமா? கூலி வேலைக்கு போயிட்டா. அடுத்து பசியா இருந்தவர்களோ நீ பசியா இரார்கள். இப்ப இது யார் தெரியுமா? போன வருஷம் எல்லாம் சாப்பிடாம நான் புலம்பி 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 இந்த மெலினால் வார்த்தையினால நான் பாதிக்கப்பட்ட, இதயத்துல குத்தப்பட்ட, அழுத, புலம்பின ஒரு நல்ல புருஷன். அழகா 10 குமாரரை பார்க்கிறோம், உனக்கு நான் அதிகம் இல்லையா? எவ்வளவு அருமையா கம்ஃபர்ட் பண்றான். ஆனாலும் அதனால அவன் தேர்தல் அடையல, அதனால ஆறுதல் அடையல. அவனுக்கு ஆறுதல் எதுனா தெரியுமா? அதை பேசி படிச்சிடலாம். மலடியா இருந்தவங்க என்ன செய்தாலாம்? 7. அண்ணாளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 6. அப்படியா? சரி, வாசிக்கலாமா? அண்ணாளுக்கு எத்தனை பிள்ளைங்க வாசிக்கலாம்? 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவர் கர்த்தருக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். நீங்க ஆறுங்கிறீங்க? 5 + 1 6. கர்த்தருக்கு கொடுத்தது அண்ணாளுக்கு எல்கானாவுக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு தான் சொந்தம்? கர்த்தருக்கு தான் சொந்தம். ஒண்ணுதான் கேட்டா, இதயத்தை ஊற்றி என்ன கேட்டா? ஒரே ஒரு ஆத்மகனை தான் காட்டுவது. அது இதயத்தை ஊற்றி கேட்டா, நம்ம ஆண்டவர் ஒன்ன கேட்டா 1/2 டசன் தருவாரியா? ஒரு அழிவிலே சொல்லியிருக்கேன், சத்தமா ஒரு அழிவிலே சொல்லுங்களேன். அதுதான் பைபிள்ல வாக்கு தத்தம் சொல்லியிருக்கு. நாம் வேண்டிக் கொள்றதற்கும் நினைக்கிறதற்கும் நீங்க சும்மா வசனத்தை சொல்லிட்டு போயிட்டா கிடைக்காது. எப்படி கிடைக்கிறது தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ பகைக்கப்பட்டிருக்கணும், இதுக்கு முன்னாடி இருதயம் உனக்கு குத்தப்பட்டிருக்கணும், வார்த்தையினாலே நீ அழுது புலம்பி இருக்கு, எதிராளிகளுக்கு வார்த்தையாலே நீ அழுது புலம்பி இருக்கணும். இந்த வேதனையெல்லாம் சகித்து உன் நம்பிக்கை புருஷன் மேல இருந்த நம்பிக்கை யார் மேல வரணும்? சீலோவிலே வாசமா இருக்கிற தேவன் மேல வரணும். அதெல்லாம் வந்த பிறகுதான் உன் இருதயம் என்ன தெரியுமா செய்யணும்? அதே ஊற்றணும். இருதயத்தை என்ன செய்? அவர் எப்படி செய்தாரா? இருதயத்தை ஊற்றினார். இவ்வளவு வேதனை இருந்திருந்தா அவன் இருதயத்தை ஊற்றிருப்பா. இருதயத்தை ஊற்றினவள. இப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அங்க ஒரு பிரீஸ்ட் உட்கார்ந்து இருக்கிறார், பிரதான ஆசாரியர். அவர் சேர்ல அப்படி ஆடிட்டே இருந்தார். இந்த கிறிஸ்துமஸ் சேர் அப்படின்னா கிறிஸ்துமஸ் குதிரை மாதிரி முன்னாடியும் போவோம், பின்னாடி சின்ன பிள்ளை மரத்துல செஞ்சிருக்கோம். அது மாதிரி ஒரு சேர்ல ஆடிட்டே இருந்தார், ஈஸி சேர்ல. ஒரு பொண்ணு வந்து குடிச்சிட்டு பேசுற மாதிரி இருக்க. சில நேரங்கள்ல ஊழியக்காரன் கூட உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் கேட்டான், என்ன தெரியுமா? ஸ்திரியே, நீ குடித்து வெறித்து இருக்கிறது என்ன? அப்படிதான் சொன்ன. ஐயா, என்னை பேரியாரின் மகனாய் என்னாதிரும். நான் மனக்லேசம் நிறைந்த ஸ்திரீ, நான் மனக்லேசம் நிறைந்த ஸ்திரீ. அப்பதான் அவன் மண்டல தட்டுப்படுது. இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் அருள் செய்வார். சில நேரங்களில் வார்த்தைகள் சபையில ஊழியக்காரர்களா கடினமாய் வரலாம். உன்னை நல்லவனாவே இருக்கலாம், ஊழியக்காரனை கடினமாய் புரிந்து கொள்ளலாம். இது உன்னை நடத்த கர்த்தர் நடத்துவார். ஆனா அதே ஊழியக்காரன் வாயில உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வைப்பார். இதுவும் கர்த்தர் நடத்திருப்பார். இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொம்பு உயர்ந்தியா, கொம்பு உயரும். கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ அண்ணாவை போல கடந்த வருஷம் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பகைச்சிருக்கலாம்,
வசதியா இருக்கிறவங்க ஏழையா இருக்கிறவங்க பகைச்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து பெரிய பணக்காரன், லோத்து பெரிய பணக்காரன், இறங்கமான ஆடு மாடு ஒட்டகம் மேல கரல இருக்கிறாங்க. ஆனா அவன் சோதே குமாராவில போய் குடியிருக்கும் போது அங்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பரதேசியா வந்த நீயா எனக்கு நியாயம் சொல்றது? உன்னை பரதேசி பண்டாரம் பிழைப்புக்கு வந்தவன் வாழறதுக்காக நீ சென்னைக்கு வந்து கூட உன்னை சொல்லலாம். கவலைப்படாத, இதெல்லாம் நீ இதயத்துல சகித்தால்தான் உன் சத்துருக்கு முன்பாக உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உன் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்றேன். எவன் சகிக்கலையோ இத கண்டு அவன் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன் ஓடணும்னா தேவ திட்டம் நம்ம நிறைவேறாதையா, தேவ சித்தம் நம்ம நிறைவேறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணாலே வருஷம் நீ பகைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனா மோசேயுடைய ஜெபத்தை போல இந்த 25வது வருஷத்தை முடிக்கிற இந்திய தேவ சபை விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சிறுமையை கண்ட நாட்களுக்கும் சரியாய் 26வது வருஷத்துல உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். உன் கொம்பை உயர்த்த போகிறார். உன் பகைஞர்களே உன் வாய் திறக்க போகிறது. யாரெல்லாம் உன்னை அற்பமாய் எண்ணினார்களோ அவர்கள் கூலி வேலை செய்ய போகிறார்கள். திருப்தியாக இருந்தவர்கள் பசியாக இருக்க போகிறார்கள். பசியாக இருந்தவர்கள் திருப்தியாக போகிறார். அநேக பிள்ளை பெற்றவள் எப்படி ஆயிட்டாலா? பலட்சியம்னா என்ன சொல்லுங்க? What does it mean of பலட்சியம்? தமிழ் வார்த்தை தானே. பலவீனமாய், so weak. இங்கிலீஷ் அழகா இருக்கு. பலவீனமாய். முந்தி சண்டை போடுறதுக்கு இருந்து பலம் கூட பெண்ணல்ல, சண்டை போடுறது பலம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இடத்துல ஓடி செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஆளு 2 ரூபாய் காணிக்கை தருவார். கொஞ்சம் மாடு தோட்டத்தோடலாம் வச்சிருந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்தது 2வது வருஷமா 4வது வருஷமா தெரியல. பழைய காலத்துல அந்த புலி படம் போட்ட 2 ரூபாய் பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே மறைஞ்சு போச்சு. நான் அடையாளத்துக்காக 1-2 நான் வச்சிருக்கிறேன் எங்க வீட்டுல. அதை என்ன செய்வாருன்னா அப்படி கையில் வச்சுக்குவார், வச்சுடுவார். உபதேசி வாய்க்கோ அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அந்த காணிக்காக கொடுத்துட்டு வெளியே போய் சொல்லுவார், என்ன தெரியுமா? நான் மாத்திரம் வாரம் 2 ரூபாய் அவனுக்கு காணி கொடுக்கலாம், அவனுக்கு சிறைக்கிறது கூட முடியாது. புரியுதுங்களா? எங்க ஊர் பாஷை. அவனுக்கு சேவ் பண்ண கூட கதி இல்லை. என் 2 ரூபாய் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப கண்ணீர். ஆண்டவரே, இதுக்காக என்ன ஒழித்து காமிச்சிங்க, இதுக்காண்டவரை நான் ஒழித்து வந்தேன். நான் என்னை படிக்க வச்சுங்க. நான் தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெல்மிக்ஸ் கம்பெனிக்கு விளையாடினேன். மெட்ரோபாக்ஸ் இந்தியா கம்பெனிக்கு நான் ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறேன். எனக்கு என்ன இதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்து இந்த 2 ரூபாயை வாங்கிட்டு இவ்வளவு நிதியை சேர்க்கணுமா? எனக்கு இந்த காணிக்கை வேளாண்டவரே, ஒன்று அவனை எடுத்துரும் இல்லாட்டி என்ன எடுத்துரும் அப்படின்னு கர்த்தர் இதை சகிக்கதான் அழைச்சேன் அப்படின்னா. சில வருஷங்கள் ஆச்சு. அந்த மனுஷன் லெப்ரசியா குஷ்டரோகியா மாறிட்டார். நான் அதே ஊர்ல நான் அப்ப ஸ்தாபனத்துக்கு வெளியே வந்துட்டேன். ஒரு ஊர்ல கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பாதை வெளியே வரும்போது ஒரு டீ கடையில எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் நிறைய வந்து டீ ஒன்று குடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு ஆளு அப்படியே குடிச்சுக்கிட்டு கைகள்லாம் அழுகி, தம்பி இது 1000 கொடுக்கல அப்படின்னா. நான் உற்று பார்த்தேன், வேற யாரும் இல்லை, அந்த 2 ரூபாய் பாட்டி. அந்த 2 ரூபாய் பாட்டி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நான் கேட்கறத வாங்கி தர முடியும் உனக்கு? கேள்வியா தரேன் அப்படின்னு. ஒரு 2 இட்லி சொல்லுங்க, ஒரு வடை சொல்லுங்க அப்படின்னா. துக்கம் என்ன தெரியுமா? அந்த இட்லியை பிச்சு சாப்பிடுறதுக்கு அவருக்கு என்ன இல்லைன்னா நல்ல விரல்கள் இல்லை. அந்த வடையை எப்படி சாப்பிடுவாரு தெரியல. வாங்கி கொடுத்துட்டு அவர் பேர் பீட்டர். பீட்டரையா நல்லா இருக்கீங்களான்னு அந்த தட்டுல அவன் கடற்கரை மோசமானவையா அவனுக்கு தராதீங்க அப்படிங்கிறான். இல்லை கொடுத்துருக்கேன். அதை கீழே வச்சுட்டு சொன்னேன், நான் யார் தெரியுமான்னு கேட்டேன். எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா. யார் சொல்லுங்க? பேர் மறந்துட்டு நீ ஒரு ஊழியக்காரன் தெரியும் எனக்கு அப்படின்னா. யோசித்து பாருங்கயா. திருப்தியா இருந்தவர்கள் பலட்சியமானார்களா? அப்பத்துக்காக என்ன செய்கிறாங்களா? பசியா இருந்தவனும் திருப்தியா தாழ்த்துவோம். இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த பணம் விருந்தாளி மாதிரி இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு மட்டும் இருக்கும், நாளைக்கு அவன் மாறி மாறி போயிட்டே இருக்கும். இருக்கிறதுனால இல்லாதவனை நம்ம என்ன
கறி சாப்பாடு வாழையில போட்டு சாப்பிட்டுட்டு இலையை கொண்டு வந்து வெளியே போடும்போது தெக்கூட்டு நாயே வந்து திருட்டு போன்னு போட்டான். தெக்க யாருக்கா இப்போ சொல்லுங்க. அவன் பார்த்துட்டே இருந்தான். உனக்கு ஏன் எச்சப்பாலம் பிடிச்சவனுக்கு இவ்வளவு பெரியா? அவன் அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சி அதை கட் பண்ணி சாப்பிட்டு ஏன் வடக்கூட்டு தெக்கூட்டுனாயே வந்து திருட்டு போறேன்னு போட்டு போறான். இவங்க 2 பேரும் பெந்தகோஸ்தே விசுவாசி. எந்த மருந்து போவான்னு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு சந்ததி எல்லாம் பரிந்துரைக்கப்பட்டதா இருக்கு. பயப்படுவோயா? இருக்கிறதுனால இல்லாதவனை நம்ம என்ன செய்யக்கூடாது. அது கர்த்தர் வந்து பகையா நினைக்க மாட்டார், உன் பெருமையாய் உன்னை நினைப்பார். இந்த அண்ணாளுக்கு பகைக்கப்பட்ட வருஷம் அந்த வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உன்னுடைய பகைக்கப்பட்ட வருஷங்கள் மாறுவதற்கு இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு தருணம் இருக்கிறது. உன் இருதயத்தை மட்டும் தேவசமத்தில் ஊற்றிடு. உன் தேவனை மாத்திரம் நீ அண்டிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயத்தை ஊற்றுகிறதை பார்க்கிற தேவன் உன்னுடைய பகைக்கப்பட்ட வருஷத்தை மாற்றி சந்தோஷத்தின் வருஷமாய் இரண்டாவது பிரதர் சொன்னாங்க, யோசேப்பை சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சீக்கிரமா இஸ்ரவேல் அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவருடைய தகப்பன் அதிகமா நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சபாத் பேசாமல் அவனை பகைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயம் இல்லை வாசிக்கிறதுக்கு, நீங்க வீட்டுல போய் வாசித்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் படிச்சிருமே. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதே தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 2 ரீசன், 2 ரீசன் அவனை பகைக்கிறது. பிரதர்ஸ் அவங்களை ஹேட் பண்றதுக்கு என்ன காரணம்? 2 காரணம். 1, யோசேப்பை தகப்பன் நேசித்தான். அதாவது நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். 10 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு இருக்கிற மாதிரி ட்ரெஸ். யோசேப்புக்கு மாத்திரம் கலர் ட்ரெஸ். அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் இல்லையா? நாங்க என்ன மூத்தவன் ரூபன், ரூபனுக்கும் யோசேப்புக்கும் வயசு கணக்கு பார்த்தா 10-12 வயசு வித்தியாசம். இவனுக்கு வருது பாருங்க, இவனுக்கு மட்டும் இவனுக்கு அதனால அந்த ட்ரெஸ்ஸ கலட்டி ஆட்டி ரத்தத்தை தோய்த்து தகப்பனே இது உங்களுடைய குமாரத்தை வஸ்திரம் தானோ போன்னு சொன்னாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது அடையாளத்தை கொண்டு வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா இப்படி பண்றாரு. அப்பாவுடைய ஸ்நேகம் அவனுக்கு இருந்தது. இயேசுக்கு பிதாவின் ஸ்நேகம் இருந்தது. அதெல்லாம் யூதர்கள் பகைத்தார்கள். ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் உன்னை நேசிப்பாரானால், மீண்டும் திருத்தமாய் அழுத்தமாய் சொல்கிறேன், if God loves you, கர்த்தர் உன்னை நேசித்தால் இந்த உலகம் உன்னை பகைக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்கள்? இந்த உலகம் உன்னை நேசித்தால் கர்த்தர் உன்னை பகைப்பார். உலக ஸ்நேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. எது வேணும்? which you want? God's love or worldly love? எத்தனை பேருக்கு தேவனுடைய அன்பு வேணும்? தேவனுடைய கை வைத்து சொல்லலாமா? நீங்க நேசித்தீங்கன்னா போதும் ஆண்டவரே, நீங்க நேசித்தீங்கன்னா போதும் ஆண்டவரே, உங்க அன்பு எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காரணத்தினா என்னை இழுத்துக் கொண்டீரே. அதனால பெரியால் பகைத்தார். யோசேப்பு பகைக்க காரணம் என்ன தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு சொப்பனத்தை கண்டான். அது யாருக்கு சொன்னானா?
வரங்கள் இருக்கிறதுனால கிருபை இல்லாம என்ன செய்யலாம் தெரியுமா? பகைக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்களா? இப்போ இருக்கிறதுனால இல்லாதவெல்லாம் பகைக்கிறான். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முந்தி ஒத்தைக்கு ஒத்த பகை, புரியுதுங்களா? முந்தி எப்படி? ஆமா, ஒத்தைக்கு ஒத்த பகை. இப்ப அப்படி இல்ல. இங்க 10 பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கா? 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை பகைக்கிறாயா? எவ்வளவு பரிதாபம் இல்லையா? பிதா நேசித்ததுக்காகவா? கர்த்தர் தந்த கிருபைக்காகவா? கர்த்தர் தந்த அபிஷேகத்துக்காகவா? நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது 8வது 9வது படிக்கும் போது எனக்கு புத்தி வந்துச்சு. அது வரைக்கும் என் பேர் கூட சரியா தெரியாது. நான் 3வது ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். வேற ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து எங்க ஸ்கூல்ல சேர்ந்துட்டான், என் கிளாஸ்ல சேர்ந்துட்டான். இப்போ அவன் 3வது ரேங்க் வந்துட்டான். இப்ப நான் 4வது போயிட்டேன். இப்ப நான் ஒழுங்கா என்ன செய்யணும், கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு சில அடியாட்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் இப்படி பேப்பர் இப்படி வச்சுட்டு அட்டை இப்படி வச்சுதான் எழுதணும். ஏன்னா அவன் பின்னாடி நான் இப்படி கோடு போட்டு அவனும் போடுவான். 14 பேர் போடுவான். 3வது ரேங்க்ல இருந்த நானு இப்ப 4வது வந்துட்டா என்ன பண்ணலாம்? அந்த பையன் வந்து அடுத்த ரேங்க் வரக்கூடாது, பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவன் நோட்ஸ் எல்லாம் திருடி இருந்தா. நம்ம பசங்க எல்லாம் திருடி ஒரு கடையில கொண்டு வச்சுருவாங்க. இப்ப அவன் தேடுறான், கிடைக்கல. நான் பாட்டு ஜாலியா இருக்கிறேன். அப்படியே அவன் எப்படியோ படிச்சு திரும்ப 3வது ரேங்க் வந்துட்டான். என் தந்தரம் படிக்கல. கடைசியில ஒரு நாள் நம்ம பசங்களை விட்டு, ஏய் நீ எப்படி 3வது ரேங்க் எடுக்கலாம், சண்டைக்கு வந்துட்டோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ கற்பனையா நினைச்சு சிரிச்சுட்டே இருந்தேன். இவ்வளவு பைத்தியக்காரன் நம்ம நம்ப எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்களேன். உனக்கு கிருபை இருந்தா, உனக்கு தேவ தயவு இருந்தா, உன் மேல தேவ அன்பு இருந்தா, ஒரு கூட்டமே உனக்கு விரோதமா எழுப்பாயா? அவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் இனத்துக்காரனா இருக்கலாம், உன் பெண்ணுக்காரனா இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க யோசேப்பே, உனக்கு கர்த்தர் சில கிருபையை தந்திருக்கிறார், சில வரங்களை தந்திருக்கிறார், சில அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இந்த அபிஷேகம் பயங்கரவனுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற அபிஷேகம். அதை மறந்துடக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அப்படியே யோசித்து பார்க்கிறேன். குழியில போடும்போது எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பான்? ருபனே, சிமியோனே, வேற இசக்காரே, லேவியே, ரூபனே, எல்லாரும் கூப்பிட்டுருப்பான். அவனை வித்துட்டாங்க. வித்துட்டு அந்த இஸ்மவேலர் அவனை பிடிச்சிட்டு போகும்போது இவன் முகம் திரும்பி பார்த்து அண்ணன் தம்பி எல்லாம், ருபனே, முதல் பிறனானவனே, என்னை காப்பாற்ற கூடாதா? யூதாவே, எனக்கு உதவி செய்ய கூடாதா? செபுலோனே, எனக்கு நீ சகாயம் பண்ண கூடாதா? எவ்வளவு புலம்பிருப்பான் இல்லையா? எப்படி கதறியிருப்பான் இல்லையா? சில நேரங்கள்ல உனக்கு கிருபைகளை தேவன் தந்தது நிமித்தம், அபிஷேகத்தை தந்தது நிமித்தம், உன்மேல் கட்ட பட்சமா இருக்கிறது நிமித்தம் எல்லாராலும் நீ மறக்கப்படலையா? உனக்கு விரோதமாய் ஒரு சேனையே எழும்பலாம். பயப்படாத. உன்னை குறித்து ஒரு நோக்கம் கர்த்தருக்கு உண்டு. உன்னை குறித்து ஒரு நோக்கம் கர்த்தருக்கு உண்டு. ஒரு நாள் உனக்கு முன்பாக வருது. ஓ, உன்னுடைய கணுக்கட்டு நிமிர்ந்து இருக்க போகிறது. எல்லா கணுக்கட்டுகளும் உனக்கு முன்பாக படிய போகிறது. ஓ, அந்த நாள் சீக்கிரம் வருகிறது. உன் பகைக்கப்பட்ட வருஷங்கள் மாற போகிறது. தேவனே சொல்றேன், கனி கொடுக்கிற மரமானா நிச்சயமா என்ன உண்டு? சத்தமா தான் சொல்லுறேன். நான் கனி கொடுக்கிறதுனால எனக்கு கல்லடியா? நிச்சயமா தான் தீர்ப்பு. உலகம் அதை தான் செய்யும். உன் வேதனை பார்க்க கர்த்தர் இந்த கனியா இந்தியாவில் இருக்கிற கனி அமெரிக்காவுக்கு கூட கொண்டு போனையா? கொண்டு போக முடியாதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். பயப்படாத. உன்னை பகைக்கப்பட்ட வருஷங்கள் மாறணும்னா உனக்கு சில சிறுமை உண்டு, சில பாடுகள் உண்டு, சில அவமானங்கள் உண்டு. ஆனால் உன்னை குறித்து கர்த்தர் சொர்க்கத்தில் நீ பிறக்கிறதுக்கு முன்னமே உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் வார்த்தை, ஒரு வார்த்தை போலும், ஒரு வசனம் போலும், ஒரு புள்ளி போலும் அது தவறாது. எல்லாம் உன்னே நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆவியில சந்தோஷத்தோடு பேசுகிறேன். துன்பத்தை சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக போகிறார். அன்னாளுக்கு செய்தவர், யோசேப்புக்கு செய்தவர், இந்திய தேவ சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்ட
கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அண்ணனுக்கு இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதான் உலகம். வாழ்ந்தாலும் இயேசும் சொல்லுங்களேன். வாழ்ந்துட்டேன்னா இவனுக்கு வந்த வாழ்வு பத்தியா கொஞ்சம் இறந்தா இவன் ஆடின ஆட்டத்துக்கு இதுவும் வேணும். இதே உலகம். இல்லாததுனாலே பகைக்கிறான், இருந்தாலும் பகைக்கிறான். இதுதான் என்னது? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்காக என்னை குறித்த தேவ திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நான் எழுதக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இருதயத்தை ஊற்ற பழகிடுவோம். இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற பழகிடுவோம். இருதயம் ஊற்றி மனங்கசந்து அழுது பிழப்பு பழகிடுவோம். நம்முடைய பகைக்கப்பட்ட வருஷங்கள் மாறிடும். சமயம் இல்லை. அதனால 2வது குறிப்பு போகிறேன். 2வது வருஷம் என்னது? சத்தமா சொல்லுங்களேன். பட்சித்த வருஷம். இந்த மூணையும் நீங்க மறந்துடக்கூடாது. உங்க ஓல்ட் இயர் மெசேஜ் இது. பகைக்கப்பட்ட வருஷம், 3வது பட்சித்த வருஷத்துக்கு வருவோம். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பெரிய சேனை. எனக்கு அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனை. இது அனுப்புறது யாருதான்? அப்போ சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே அனுமதிக்கிறார். ஆண்டவரே அனுப்புகிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றார், முதல்ல என்ன வந்துச்சா? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி பசுமையானதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் வெட்டிட்டு போயிட்டு அது வெட்டி போட்டதை அடுத்து என்ன வந்துச்சா? என்னையும் பாரு, அழகையும் பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பச்சைக்கிளி என்ன செய்யும்? சிந்தி இருக்கிற எல்லாத்தையும் அது வெட்டுக்கிளி வந்து கட் பண்ணிட்டு போயிடுச்சு. பச்சைக்கிளி வந்து என்ன செய்ய? எல்லாத்தையும் பதரையும் அரிசியையும் தனியா பிரிச்சு என்ன செஞ்சுட்டு அது சாப்பிட்டு போயிடுச்சு. இப்ப பச்சை புழு வருது. எதுக்கு சொல்லுங்க? அடுத்து என்ன வருதா? முசுக்கொட்டை பூச்சி. 3வது என்னது? முதல்ல வெட்டுக்கிளி, 3வது என்னது? முசுக்கொட்டை பூச்சி. தெரியுமா? இது வந்து உட்கார்ந்துச்சுன்னா இந்த அப்படியே அங்க உட்கார்ந்து கூடு கட்டி அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடும். கடைசியில் அங்க ஒரு கிளை கூட காண முடியாது. அதுல ஏதாவது 1-2 மிச்சம் முடிந்து கிடந்ததுன்னா 4வது ஒண்ணு அனுப்புறாரு. என்ன வருதா? வாம்ஸ். பச்சை. அது என்ன செய்யும்? பச்சையா இருக்கிற எல்லாத்தையும் அந்த வயலே எப்படி இருக்கு தெரியுமா? வெறுமையா இருக்கு. டோட்டல் எம்டி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் ப்ராமிஸ் பண்றார், பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஏன் பட்சிக்கப்பட்டது? ஏன் பட்சிக்கப்பட்டது அப்படின்னா, யோவேல் 1ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் போஜன பலியும் பான பலியும் ஆலயத்திலிருந்து என்ன செய்துட்டா? விலகி போயிற்று. அப்படியே வாசிக்கலாமா? போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அற்று போயின. கர்த்தர் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். போஜன பலி இல்ல. போஜன பலிங்கிறது என் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமா இருக்கு. தேவ சித்தம் செய்வது என்னது? போஜன பலி. 5 பலி இருக்கு. அதுல போன இன்னும் டைம் வேணும். அதுல போஜன பலி விசேஷமானது. இந்த போஜன பலி எதை காட்டுகிறதுன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், என் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமா இருக்குது என்று சமாரியா ஸ்திரீ ஒரு சீஷர்களா நினைக்கிறார். சமாஜ் தான் சாப்பிட முடிஞ்சா போல இருக்கு. ஆனால் சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அது தேவ சித்தத்தை காட்டுது. இப்ப சபையில வயல்ல என்ன இல்ல? போஜன பலி இல்ல, பான பலியும் இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். போஜன பலி தேவ சித்தம் செய்கிறவர்கள் இல்லை. எல்லாரும் என்ன சித்தம் தான் செய்யறாங்க? சுய சித்தம். நேற்று கேட்ட மாதிரி
மாம்ச சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால துக்கப்படுறது யார் தெரியுமா? போஜன வழியிலேயே ஆசாரி துக்கப்படுகிறார். பானபலி ஊற்றி ஜெபிக்கிற தியாகம் செய்கிறவர்கள் இல்லை, தியாகிகள் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், இதோ நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். அப்படியெல்லாம் தியாகம் பண்ணுகிறவர்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எங்க அப்பா தியாகம் பண்ணலன்னா நான் என்ன செய்ய முடியாது? செல்வமாய் வாழ முடியாது. நான் தியாகம் பண்ணலன்னா என் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? செல்வமாய் வாழ முடியாது. எப்படியாவது ஒருவர் தியாகம் பண்ணினால் மட்டும்தான் அந்த சந்ததி என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை பெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் பானபலியாய் தன் ஜீவனை சேவையில ஊற்றிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 26வது வருஷம் எழுந்து போனதையெல்லாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பட்சித்ததையெல்லாம் திரும்ப பெறுகிற வருஷமாய் மாறணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது தேவ சித்தம் செய்கிற விசுவாசிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சித்தத்தின்படி ஜீவிக்கிற வாழ விரும்புகிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நானும் அதை அறிவோம். இப்போ பட்சித்த வருஷத்தின் விளைவு திரும்ப பெறணும்னா யோவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறார், உபவாசத்தோடும் அழுகையோடும் என்னிடத்துல வாருங்கள். எப்படி வரணுமா? அந்த ரெட்டுடுத்தினவர்களாய். அதை 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? எத்தனை வசனம் சொல்லிட்டு வாசிக்கிறீங்க? 13ஆம் வசனம். ஆசாரியர்களே, வெற்றுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அழலுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து வெற்றுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலி செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா, ராக்கால ஜெபம் தேவை. யாரெல்லாம் ஜெபிக்கணுமா? ஆசாரியர், அப்புறம் பணிவிடைக்காரர், அப்புறம் தொண்டர். இப்ப நம்ம ஸ்டைல் எடுத்துக்கிட்டா உங்க பாஸ்டர், சபை மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ரெட்டுடுத்துகள் உபவாசிங்கள். அதோட மாத்திரமல்ல, ரெட்டுடுத்தினவர்களா என்ன செய்யுங்கள்? ராத்தங்கன்னா சத்திரத்துல போய் தங்குற மாதிரி இல்ல, ராக்கால ஜெபம் வேணும். ஒரு காலத்துல சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்ச ஜெபம் காலைல 6 மணிக்கு முடியும். முழுகிற ஜெபம் பேர் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படியே குறைஞ்சு 10ல இருந்து 12, 10ல இருந்து முன்னிரவு. ஓ, முன்னிரவு நல்ல வார்த்தையெல்லாம் தமிழ்ல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 ஆன உடனே நம்மால இல்லையா கொஞ்சம் நீண்டு கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பட்சிப்பு? ஏன் ரட்சிப்பு இல்லை? அங்கே வானபலி இல்லை. எல்லாரையும் சேர்த்து சொல்றார், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இருக்கா? 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். யாருக்கெல்லாம் நியமிக்கணுமா? அப்படியே வாசிங்க. விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனுடைய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குழந்தைகளை கூட கூப்பிடணும்னு சொல்லியிருக்கா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். சுகருக்கு என்னால ஃபாஸ்டிங் இருக்க முடியாது சொல்லக்கூடாது. முதியோரை கூட்டுங்கள். உங்களுக்கு எல்லாம் என்ன சுகர்? எனக்கு 420 இருந்துச்சு. என் இடதுகால் பெருவர்கள் அழுகி 3 நாளுக்கு கூட்டிட்டு கீழே வந்துச்சு. ஒரு மருந்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கத்திரிஸ்து ஒரு ரூமை கூட்டிட்டு 5 நாள் உபவாசம் இருந்தேன். நான் சுகமானது போல எனக்கு ஃபீல். என்னை செக் பண்ண டாக்டர் கிட்ட போய் காமிச்சேன். அவர் சொன்னாரு, இந்த சுகர், இந்த டயபெட்டிஸ் வந்து ஹீல் பண்ண முடியாது, பேலன்ஸ் நீடில் மாதிரி
அந்த இடையில இருக்கிற முள்ளு மாதிரி கொஞ்சம் ஏறும் இறங்கும், ஹீல் பண்ண முடியாதுன்னா. அப்படின்னா எனக்கு என்ன ஆகுங்க, 6 மாசத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தா, 9 மாசத்துல பார்வை இழப்பேன்னார். எனக்கு சொன்ன அவர் 3 மாசத்துல அவசரப்பட்டார். நான் இன்னும் 20 வருஷமா ஓடிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒரே வைராக்கியம் என்ன தெரியுமா, எங்கேயும் போய் எனக்கு சீனி போடாம டீ தாங்க, சுடுதண்ணி தாங்க, எனக்கு எண்ணெய் இல்லாத ஃப்ரை தராம இருக்காதீங்க அப்படிலாம் மெனுவே கொடுக்க மாட்டேன். தள்ளுபடி ஆகுமே வாழ்க்கையில் கிடையாது. வாழ்க்கையில சாப்பிடுற விஷயத்துல தள்ளுபடி ஆகுமே கிடையாது. மாம்பத்திக்கிற ஊருக்கு போன நடுக்கண்ணன் மூணு தான், அதுவும் நடந்திருக்கு வாழ்க்கையில. சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கேயும் போய் ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டேன். நீங்க கூட்டத்து வரது கூட என் பையன் எங்கேயோ போனா ஒரு ஐஸ்கிரீம் டப்பா தூக்கிட்டு வந்தான். அவன் தன்னை டயட்ல இருக்கிறான்னு தெரியல, ஐஸ்கிரீம் காலி பண்ணிடறான்னு நினைச்சேன். 75% எனக்கு தந்தான், சாப்பிட்டு தான் பிரசவம் பண்ணுவேன். நமக்கு அதெல்லாம் பயமே இல்லை. ஏன்னா இந்த சரீரம் ரத்தம் சிந்தி இயேசு மீட்டு விட்டா. இதுல வியாதிக்கு அதிகாரம் இல்லை, பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை. சரி போட்டாத வேற சப்ஜெக்ட். இப்போ மூப்பரை கூட்டுங்க, இளைஞரை கூட்டுங்க, அதோட மாத்திரமல்ல பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். குழந்தை கூட கூட்டுங்க. எங்க விருதுக்கு இல்லை. நான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஃபீஸ்ட் வச்சுட்டு இப்ப ஃபாஸ்டிங் பத்தி பேசுறீங்க, நியாயமா? ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் தான் ஃபீஸ்டிங். அதனால உங்களோட பட்சித்த வருஷங்கள் முடியணும் அப்படின்னா உபவாச ஜெபம், ராக்கால ஜெபம், புலம்புகிற ஜெபம், அழுகிற ஜெபம் நமக்கு வேணும்னா, நமக்கு வேணும். உன்னுடைய பகைக்கப்பட்ட வருஷம் மாறணும்னா, உன்னுடைய பகைக்கப்பட்ட வருஷம் மாற இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபத்தை, பட்சிக்கப்பட்ட வருஷம் மாற்றப்படணும்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், உபவாச ஜெபம், அழுகையோடு புலம்பலோடு கண்ணீரோடு தேவசமூகத்தில் வருகிற அனுபவம், ராத்திரியில ஜெபிக்கிற ஜெபம், ராக்கால ஜெபம் நமக்கு வேலையா? இந்த இருந்தா உன்னுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன வருஷங்கள் மாறிடுமா? பட்சித்த வருஷம் எழுந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பார். 3வது வருஷம் இருக்கு. என்ன வருஷம்? பாடுபட்ட வருஷம். கர்த்தர் ஸ்தோத்திரம், பாடுபட்ட வருஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து நான் சொல்வேன் என்னன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்முடைய பாடுகள் பைபிள்ல 20 வருஷமாய் நான் பாடுபட்டேன்னு சொல்றான். யாரு? யோசிப்பா. 6 வருஷம் 7 வருஷம் மூத்தகுமாரத்துக்காக, 7 வருஷம் இளையகுமாரத்துக்காக, 6 வருஷம் உமக்காக. ஐயோ 20 வருஷம் பாடுபட்டுட்டேன். அது எனக்கு துக்கமான வார்த்தை என்ன தெரியுமா? என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது எப்போ? அது வேற ஒரு கேள்வி. கர்த்தர் ஸ்தோத்திரம், என் குடும்பத்துக்கு என்ன சம்பாதிக்கலையே? இவருடைய பாடுகளை அறிந்த கர்த்தர் அவன் என்ன செய்தார் தெரியுமா? யாக்கோபே, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ உன் தகப்பன் வீட்டுக்கு உன் சகோதரனுக்கு பயந்து ஓடி வந்த நாளில் தரிசனமான கர்த்தர், எழும்பு, எழுந்து போ. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் உடனே கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான். அவன் பாடுகள் மாறினது. இப்போ இந்த விஷயத்துக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, எத்தனை வருஷமாய் பெரும்பாடு இருந்ததா? சுத்தமா சொல்லுங்க. நான் இப்படி வரும்போது அந்த மார்க்ல படிச்சேன், மத்தேயுல படிச்சேன், லூக்காவுல படிச்சேன். படிச்சுட்டு வரும்போது அவளுக்கு இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 25 இருந்து வாசிக்க கேட்கலாம், 28 இருந்து வாசிக்க கேட்கலாம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவள் உதிரத்தின் ஒரு நின்று போயிட்டு அந்த வேல் நீங்க ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தை உணர்ந்தாள். உடனே இயேசு தமது வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து 25 படிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அந்த வார்த்தை தான் எனக்கு யாரால வருத்தப்பட்டாலும், இங்க இருந்து அண்ணனூர்ல இருந்து டாக்டர் கிட்ட போனா ஸ்டெப் கோடுக்கு போ 50 இருக்குங்க, அங்க போனாக்க அப்பதான் போங்கிறாங்க. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டாங்க.
இவள் யார் அப்படின்னு சொன்னா வேத பண்டிதர்கள் சொல்கிற வியாக்கியானம் ஏரோதினுடைய மனைவி. இவள் யாரா? ஏரோதினுடைய மனைவி. ராஜ குடும்பம் தான், அதிகாரத்தில் உள்ளவங்க தான். அதனால்தான் தன் ஆஸ்திகள் எல்லாம், தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் என்ன செய்யறாரா? எல்லாம் செலவழிச்சிட்டா. அதனாலதான் ஏரோது என்ன செய்தான்னா, தன் மனைவி 12 வருஷமா இப்படி ஒரு வேதனையில் பாடுகள் இருக்கிறதுனால தன் சகோதரன் மனைவி வைத்துக் கொண்டான். பிலிப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தான் அடிக்கடி. அதை பார்த்த யோவான் ஸ்நானன் பொறுக்கல, உன் சகோதரன் மனைவி வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா. நான் ஒரு ஊர்ல இருந்து ஒரு சபைக்கு மாறி போன உடனே முதல் பிரசங்கம் நான் எங்க பிரசங்கம் பண்ணணும், அதாவது நான் இருந்த ஸ்தாபனத்தில் இங்கே இல்லை. முதல்ல போன உடனே அனாதி தேவனே உனக்கு அழைக்கணும் என் பேரை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஏன்னா என் பேர் தெரியுமில்ல ஜனங்களுக்கு. 2வது வாரம் என்ன தெரியுமா செய்வேன், அதுக்குள்ள ஒரு சின்ன பேச்சு வரும், இவர் என்ன இவ்வளவு கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு. நான் கருப்பா இருந்தால் அழகா இருக்கிறேன். 2வது வாரம். 3வது வாரம் தான் நான் ஜெபம் பண்ணி தூங்குவேன் பேசுவேன். அதுக்குள்ள அந்த சரசரப்பெல்லாம் மாற்றிக்குவேன். அது எனக்கு ஒரு டாக்டிஸா வச்சிருந்தேன் நான். ஆனா இந்த சபைக்கு மாறி போனா இந்த வசனத்திலே அவர் பேசுகிறார், சகோதரன் மனைவி வைத்திருக்கிறது ஏரோது யோவான் ஸ்நானன் கடிந்து கொண்டான். ஒரு சகோதரன் மனைவி என்ன ஆகுது, இங்க முதல் பிரசங்கம் இப்படி பேசினா என்ன செய்வாங்க? ஆவியானவருக்கு எனக்கு போராட்டம். கடைசி ஆவியானவர் ஜெயிச்சிட்டார். ஞாயிற்றுக்கிழமை காலையில எடுத்த உடனே பைபிள் திறந்து இந்த வசனம் சொன்னோடனே அருமையான ஒரு ஐயா வாசித்தார். ஏரோதை யோவான் ஸ்நானகன் உன் சகோதரன் மனைவி வைத்திருக்கிறது என்று கடிந்து கொண்டான். இன்னொரு முறை வாசிங்க அப்படின்னு. அந்த பிரச்சனையே அவருக்கு தான். அந்த பிரச்சனையே அவருக்கு தான். கூட்டம் முடிஞ்சு முதல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சாயங்காலம் சென்ட்ரல் பாஸ்டர் வந்துட்டார். உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் சொல்லுங்கள, என்ன உனக்கு அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? வந்த முதல் நாள் இப்படி கரெக்டாக பண்ற என்னென்ன? நான் இந்த பிரசங்கம் பண்ண அவருக்கே ஏன் வேதனை? அவர் யாரையும் வச்சுட்டு இருக்காரு. அவர் யாரை வச்சுட்டு இருக்காரு? எங்க பாஸ்டர் பேச முடியல, நம்ம இப்படி சொன்னா இப்படி பேசுறாங்க. என்ன செய்ய? வசனம் குத்துனா நான் என்ன பண்ணுவேன்? மன திருப்புபடி ஒன்று செய்கிறது, மன திருப்புபடி செய்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய சாட்சி. நிறைய அவர் எனக்கு என்ன அடிக்கிறதுக்கெல்லாம் வச்சார். ஆனா அவர் இல்லை, நான் இருக்கிறேன் உயிரோட. நான் ரொம்ப யோக்கியம் சொல்ல வரல, கிருபை கிருபை. சரி போட்டோம். இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் வைத்தியர்களாலே மருந்து மாத்தி கொடுத்து சைடு எஃபெக்ட் நிறைய. பெரும்பாலும் மட்டும் இல்லை, அவருக்கு என்னெல்லாமோ வியாதி இருக்கு, அவருக்கு சொல்ல தெரியல. அந்த லூக்கா சுவிசேஷன் ஒரு டாக்டர் அதனால ஒரே வார்த்தையில ஒரு பிராக்டிகல் எழுதிட்டார், வைத்தியர்களால் அவருக்கு என்னவா வருத்தப்பட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்போ இவருடைய பாடுகள், அந்த வியாதி பேர் என்னது? பெரும்பாடு. பெரும்பாடு. இந்த பாடு இப்ப என்ன வருஷம் பேசிட்டு இருக்கிறோம்? பாடுகளின் வருஷம். இந்த பாடுகளின் வருஷம் மாறுறதுக்கு 12 வருஷமா பாடுபட்டுட்டார். செலவழிக்கிறதுக்கும் பணம் இல்லை. ஒன்னே ஒன்று செய்வோம், இந்த இயேசு கிட்ட போவோம், வஸ்திரத்தின் பொங்கலையாக தருவோம். இப்ப நான் இதுல கற்றுக்கிட்ட சத்தியம் தெரியுமா? என் 12 வருஷம் பாடு மாறணும்னா டாக்டர்கள் எனக்கு வேண்டாம். புருஷன் நிச்சயமா கைவிட்டுருவான். சொந்த பந்தங்கள் எனக்கு வேண்டாம். இப்ப யார் தான் வேணும்? உங்க பாடு மாறணும்னு யார் வேணும்? சொல்லிட்டு வாயிலே சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்து போதாது, வீட்டை விட்டு வெளியே வந்தான். யூத பிரமாணம் என்ன தெரியுமா? ஒரு பெரும்பாடு உள்ளவள் இல்லாவிட்டால் சூதகஸ்திரி, பைபிள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, சூதகஸ்திரி, கர்த்தர் ஸ்தோத்திரம், இல்லாவிட்டால் விளக்கமா இருக்கிறவள், அவன் பொது இடங்களுக்கு வரக்கூடாது, அவன் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவை திரளான கூட்டம் பின்தொடர்ந்து போறாங்க. இந்த கூட்டத்துக்கு அவன் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் ஒரு தைரியம், உலகம் என்னை வெறுத்தாலும், பிரமாணம் என்னை தடுத்து நிறுத்தினாலும் நான் இயேசு வஸ்திரத்தை தொடுவேன். நான் நினைக்கிறேன், திரளான கூட்டம் போயிட்டே இருக்கும் போது நான் தான் அந்த ஸ்திரீ வச்சிருக்கேன், முன்னாடி பின்னாடி விட போய் பார்த்திருப்பேன். இப்படி உள்ள போலாமா, நடக்க முடியுமா, பார்க்கலாமா,
கொஞ்சம் கேப் கிடைச்ச இன்னும் கொஞ்சம் போயிருப்பேன். எனக்கு முன்னாடி ஒரு 10 ரூபா இருக்கும். இயேசு பின்பற்றி போறவங்க அப்படியே கிட்ட 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 போய் எது வரைக்கும் போயிட்டான்னா இயேசுவின் வஸ்திரத்தை தொடுற இடம் வரைக்கும் போயிட்டான். இயேசு வந்து பெரிய தொங்கல், அதற்கு பிரச்சனை நேரம் இல்லை. அந்த வஸ்திர தொங்கலை போய் அவள் தொட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சனம் பொழுது சுகமானான். நான் உங்களுக்கு இதுல என்ன சொல்லி தர விரும்புறேன்னா, நீங்க கேட்டுக்கு வெளியே இருந்து இங்கே இயேசு இருந்தாருன்னா நீங்க பாடு மாறாது. நீ கேட்டு உள்ளவா, நீ கேட்டு உள்ள வந்துட்டா போதாது, இன்னும் கிட்டவா. நீ ஃபுல்ஃபில் கிட்ட இங்க வந்தீங்கன்னா கூட இயேசு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அப்படின்னா இயேசுவை தொடுகிற வரைக்கும் அவ்வளவு நெருக்கமாய், அவ்வளவு கிட்டவா, இயேசுவோடு நெருங்கி வா, அவரை தொடுகிற இடத்துக்கு வா. உன் பாடு அன்றைக்கே மாறி. யாக்கோபு அம்மா சமைச்சு கொடுத்தது எடுத்துக்கிட்டு முதல்ல வந்தா, பயத்தோட வரான். ஏற்கனவே அவனுக்கு தெரியும், என்ன கண்டுபிடிச்சிட்டான்னா சாபம் வந்துருமே. வாசல்ல வந்து நின்று மெதுவா கூப்பிட்டா, தகப்பனே யாருப்பா நீ? நான் ஏசா வந்திருக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் நீ சமைச்சதுல கிடைச்சிட்டா, நீ காட்டுல கிடைச்சிட்டா, இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிட்டா? தகப்பனே கிட்டவா. வாசல்ல இருந்தவன் இப்ப எங்க வந்திருக்கிறான், கொஞ்சம் கிட்ட வந்திருக்கான். ஈசாக்கு எங்க படுத்துட்டு இருக்கிறாரு, காட்டுல படுத்துட்டு இருக்காரு. நானு இந்த கண்ணு தெரியாத கிழமை சாப்பிட்ட உடனே ஆசீர்வதிச்சிருவான்னு நினைச்சேன். அவர் என்ன தெரியுமா, இவன் கிட்ட வாய தடவி பார்க்கட்டும் அப்படின்னார். அவன் தடவி பார்க்கிற தூரத்துக்கு வந்தான். தடவி பார்த்த தூரம் வந்த பிறகு அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தான். முத்தம் செய்துட்டு வாசனை நகர்ந்துட்டு சொன்னான், என் குமாரனுடைய வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல. பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணணும்னா வாசல் நின்று கிடைக்காது. எவ்வளவு பெரிய சீமானா இருக்கலாம். நீ கிட்ட பாதி தூரம் வந்தா போதாது, கர்த்தரை தொடுகிற இடம் வரைக்கும், ஈசாக்கை கெட்டி நெருங்கிற இடம் வரைக்கும், ஈசாக்கை நீ முத்தம் செய்கிற இடம் வரைக்கும், ஈசாக்கு முத்தம் செய்கிற இடம் வரைக்கும் அவ்வளவு நெருக்கமாய் நீ நெருங்கி வந்தாதான் உன் பாடு மாறியா. ஏன் உன் பாடு மாறுங்க? இன்றைக்கு ஒரு கொச்சுக்குள்ளே உண்டாகட்டும். நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டேன். முதல்ல அண்ணால் பகைக்கப்பட்ட வருஷம், அது மாறணும்னா உன் இருதயம் எனக்கு வெடிக்கணும், இருதயம் ஊற்றணும், கல்லான இருதயம் கரையணும், உன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றணும். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பட்சித்த வருஷம், அது உனக்கு வேணும்னா உபவாசம், புலம்பல், ராக்காத ஜெபம், இது உனக்கு வேணும். மூன்றாவது, உன் பாடலின் வருஷம் மாறணும்னா எங்க வரணும்? இயேசு கிட்ட வரணும். இதான் பிரசங்கத்தின் சாராம்சம். ஒரு 3 நிமிஷம் இல்ல, நான் அந்த 8:20க்கு நான் மைக்கி பாஸ்டர் கொடுத்துருவேன். எத்தனை பேர் மோசையை போல என்னுடைய சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷமும் மாறணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? 26ஆம் வருஷத்துல நான் இப்படியே போக கூடாது ஆண்டவரே, ஒரு வித்தியாசமானவனாய், பகைகள் மாற்றப்பட்டவனாய். இரண்டாவது, பட்சித்ததெல்லாம் திரும்ப பெற்றவனாய். மூன்றாவது, பாடுகள் மாறி இயேசுவோடு கூட நெருங்குகிறவனா. நானும் என் இயேசுவும், எனக்கும் இயேசுக்கும் க்ளோஸ் இன்டிமேஷன், நான் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிறவனா மாற விரும்புகிறேன். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும். என் சிறுமை மாறணும், என் பாடு மாறணும், என்னுடைய பட்சித்த இழந்து போன எல்லாம் நான் திரும்ப பெற விரும்புகிறேன். அப்படி ஒரு வாஞ்சி இருக்குமாண்ணா, ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடலாமா? முடியுமாண்ணா? உடல்நாள் நடக்கலாமா? உண்மையாய் நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வருஷத்திலே கடந்து வந்த எல்லா வருஷத்தின் பாடுகள், பட்சித்த வருஷத்தின் அனுபவங்கள் எல்லாம் மாறிடுவியா? இயேசு கிட்ட நெருங்கி வருவியா? நீ எல்லா இடத்துக்கும் போயிருக்கலாம், வைத்தியர்களால பெரும்பாடோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். வாலிப சகோதரா, உன் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கற்றுக் கொண்டு வர விரும்புகிறார். இந்த ராத்திரி உனக்கு ஒரு திருப்பு முனையாய் மாறட்டும். It's a turning point in your life. உடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாய் மாறப் போகிறது. எத்தனை பேர் இயேசுவோடு கூட வரலாம்?
உன்னுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன்னுடைய கொம்பை நீ உயர்த்த போகிறார். 26வது வருஷம் கர்த்தர் உனக்கு உயர்வின் ஆண்டாய் தரப்போகிறார். உன்னை திருப்தி ஆக்குகிற ஆண்டாய் மாற்றப் போகிறார். பலமுள்ள ஆண்டாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். பட்சித்த வருஷத்தை விழுங்கி திரும்ப அளிப்பேன். நான் உபவாசித்து ஜெபிப்பேன் ஆண்டவரே. ராக்காலத்தில் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ராக்கால ஜெபத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ராக்காலத்தில் உம்மை நோக்கி அலறுவேன் ஆண்டவரே. நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, மாடுகளின் வருஷம் நான் பாடுபட்டு உழைத்து ஓடாய் போயிருக்கிறையா, ஓடாய் போயிருக்கிறையா. என் பாடுகளுக்கு ஒரு விடி வரலாம். நான் உண்மை தொடுகிற இடத்துக்கு கிட்ட வருகிறேன். உமோடு கிட்டி சேர விரும்புகிறேன். உமோடு கிட்டி நெருங்கி வருகிறேன். என்னை உமோடு சேர்த்து கொள்ள மாட்டேன். கிருபையை கேளுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். உன் கூட்டம் முடிய போகுது. இந்த தருணத்தை விட்டுறாதீங்க. இயேசுவா, என் பாடுகள் மாறட்டும், என் கண்ணீர் மாறட்டும், என் பலவீனம் மாறட்டும். எனக்கு உதவி செய்ய மாட்டவரே, எனக்கு உதவி செய்ய மாட்டவரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோம். எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்முடைய பாதத்தை நாம் சொல்லியிருக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாதத்தை அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா.
குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களை மாற்றுகிறவர், வைக்கப்பட்ட வருஷங்களை மாற்றுகிற தேவன். நம்முடைய இருதயத்தை தெய்வ சமூகத்திலே நாம் ஊற்றுவோம். கரங்களை தட்டி நாம் கட்டளை மகிமைப்படுத்துவோம். என் இருதய வேதனை அறிந்திருக்கிற தெய்வமே, பட்சிக்கப்பட்டதான வருஷங்களை பெறுவதற்கு தெய்வ சமூகத்திலே நாம் சபையாய் குடும்பமாய் நான் உபவாசம் செய்யும் பொழுது பட்சிக்கப்பட்ட வருஷங்களுடைய பலனை திரும்ப தேவன் நமக்கு தருவார். எல்லாரும் கரம் தமிழ்பட்ட கிருபையிலே எனக்கு தாருமே. குடும்பமாய் சபையாய் உபவாசத்தை ஜெபிக்கத்தக்க கிருபைகள் ஹல்லேலூயா எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாடுகிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறேன். வேதனைகளை மாற்றுகிற தெய்வம். நீர் ஆலயத்துக்குள் வந்தால் மட்டும் போதாது, இயேசுவின் அருகே தடைகளை மீறிவா. ஹல்லேலூயா. மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். இரவு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உம்மை பிடித்து கொள்கிறேன் ஐயா, எனக்கு வாழ்வளிப்பீராக. என் பாடுகள் மாறுவதா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. என் சரீரங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. என் குடும்பத்தினுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் நடுவிலுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. என் வேதனை மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே